பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு, அவரது கிருபை, இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய முகத்தை ஆர்வமாய் தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 2வது திருவசனம். ஏசாயா 50:2. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிட்டோ. இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காணக்கூடாத அந்த மகிமையின் தேவனை பற்றியதான ஒரு விவரிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், நான் வந்தபோது ஒருவனும் இராமல் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடாமல் போனதென்ன என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் அந்த காணக்கூடாத அந்த பரலோக தேவனை பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை, தாகம், ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கிறது. தேவனை நாம் எங்கே கண்டுகொள்ளலாம்? உண்மையான தேவனை, பிரியமானவர்களே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அருளுகிற பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் மூலமாக நமக்கும் அந்த பரலோகத்தின் தேவனுக்கும் நடுவிலே ஒரு அருமையான, ஒரு மகிமையான தொடர்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்ததான ரகசியங்களை, ஆழங்களை, சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே ஆர்வத்தோடு, ஜெபத்தோடு ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார். பிரியமானவர்களே, இதில் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் அவர் நம்மை தேடி வரக்கூடியவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக. பாருங்கள், இந்த ஏசாயா 50:2 நான் கூப்பிட்ட போது ஒருவனும் மறு உத்தரவு கொடாமல் போனதென்ன. இப்போ ஆண்டவர் நம்ம நடுவிலே வருகிறார், நம்மை கூப்பிடுகிறார். நாம் அந்த சத்தத்தை இனம் கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், ராஜாவின் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே நாம் அவருடைய விசிட்டேஷன், அவர் நம்மை சந்திக்க வருகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூப்பிடும்போது நாம் அவருக்கு சரியாய் பதில் சொல்ல வேண்டும். இதில் பாருங்க, அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. பாருங்கள், இதில் அவருடைய ஆழ்தத்துவத்தை குறித்து, பர்சனாலிட்டி, கேரக்டரை குறித்து அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இன்று பூமியில் நாம் எல்லாருமே சில நெருக்கடிகளுக்குள்ளே, இடர்பாடுகளுக்குள்ளே போகிறோம். நமக்கு சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதிலே தீர்வுகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமானால் அது நிரந்தர தீர்வாக இருக்கும். அதிலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ.
மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. பாருங்கள், அவரிடத்தில் பலன், அளவில்லாத பலன் இருந்து கொண்டு இருக்கிறது. தேவ கிருபையினால என்னுடைய 57 ஆண்டுகால அனுபவத்தில் இந்த தேவனாகிய கர்த்தருடைய பலனை குறித்து அவ்வப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கற்று அதில் வளர்ந்து கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய கரம் எந்த இடரிலும், எந்த இக்கட்டிலும் இருந்து, எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்தும், எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்தும், எந்த தனிமையின் துக்கத்தின் சூழ்நிலைகளில் இருந்தும் அவருடைய கரம் நம்மை மீட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. காணக்கூடாத அந்த இறைவனை குறித்ததான வெளிப்பாட்டிலே இந்த 2 சத்தியத்தையும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான மக்களே, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றுதான் முதலாவதாக இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களும் சரி, தேவன் அவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இது இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அந்த காலத்திலே பேசின வார்த்தை. அது இன்று நமக்கும் உரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தேவனை அறிகின்ற வழியிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார், இப்பொழுதும் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சந்திக்கும்போது இந்த ஊழியனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இதிலே உள்ள கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் இனம் கொண்டு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பு, மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான பலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது அவ்வளவு லகுவானதாக ஆண்டவர் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த பலனுக்காக, இந்த மீட்புக்காக நீங்கள் எங்கெங்கெல்லாமோ அலைந்து திரிந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இந்த பாடு இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் என்ற பரிசுத்தவான் முதலாவதாக அவர் ஒரு கிறிஸ்தவ சபையின் போதகராக அவர் இருந்து கொண்டிருந்தார். அவருக்கு அவருடைய ஆன்மாவிலே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அப்போ அவரோடு இருந்த மற்ற ஊழியர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு போய் இத்தனை மணி நேரம் நெடு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இவர் போய் முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறாரு. அதில் அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் வேதத்தை தியானித்து கொண்டு இருந்த நேரத்தில் ஆவியானவர் சொன்னாராம், நான் உனக்காக மரித்து, உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக நான் உயிர்த்திருக்கிறேன் என்று சொல்லி நீ விசுவாசி. தன் விசுவாசத்தினால் நான் அதை செய்திருக்கிறேன். அது ப்ரூவ்டு ட்ரூத். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது மார்ட்டின் லூத்தர்னால் இப்போ இந்த நூற்றாண்டுக்கு ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்த ஒரு பரிசுத்தவான். ஸ்தோத்திரம். அவர் அங்கே அந்த வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்ட பிறகு அவர், இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீர், உயிர்த்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னியும், என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அந்த நிமிடம் அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் மூலமாக மாத்திரமல்ல, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இன்று எங்கே கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கிறதோ, ஆவியானவர் வெளிப்படுகிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை பூரணமாக வெளிப்படுகிறதோ, அங்கே கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பணி, விசுவாசிகளுடைய பணி, நாம் அவருடைய சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்தை இனங்கண்டு கொள்ள வேண்டும், அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்பி நமக்கு இருக்கிற இக்கட்டுகளிலிருந்து
அவர் மீட்டு கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த காணக்கூடாத அந்த தேவனை வெளிப்படுத்தும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். நீங்கள் 4 சுவிசேஷங்களிலே அவருடைய முதல் வருகையை குறித்து, அவருடைய மகிமையான வாழ்வு, அவருடைய மகிமையான பாடு, சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள், உபதேசங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். அவைகளை விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே விசுவாசியாதபடிக்கு இன்று நாம் ஒருவேளை கிறிஸ்தவன் என்று பேரளவிலே சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவரை நாம் சந்தித்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கையின் முதல் படி. அதிலே நாம் வளரும் பொழுது தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனை பற்றி அவரே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அந்த காணக்கூடாத தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். இது ஒரு புதிய ஒரு காரியம். இந்த காணக்கூடாத அந்த தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் பிதாவாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கு மாத்திரமல்ல, இந்த முழு பூமியில் உள்ள எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த நம்ம காணப்படுகின்ற இந்த பூமி, அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, பின்னாலே நீங்கள் நிருபங்களிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே காணப்படாத பரலோகத்தில் உள்ள காரியங்களும் தேவதூதர்களும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் நடுவிலே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். அது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். பாருங்கள், முதல் 2-3 வசனங்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்பாடு வந்து விட்டார். அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரிலே இறங்கி வந்தார். அவர் மூலமாக தான் அந்த பூமியில் உள்ள அதில் உள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் நடுவிலே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஆவியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கக்கூடிய அந்த மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்ய முடியும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுருவின் இடத்துல ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் வருகையில் அவருக்கு பிரியமாக இருந்த சீஷர்களுக்கு நடுவில் பேதுருவிடம் இந்த கேள்வியை கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், உன்னுடைய மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அந்த பிதாவின் ஆவியானவரே அந்த பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதிருந்த அந்த மகிமையை புரிந்து கொள்ளும்படிக்கு செய்தார். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அதை புரிந்து கொள்ள செய்தார். பாருங்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அங்கே மொத்தமாக இன் டோட்டல் ஹோல் பைபிளில் உள்ள தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரில் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அந்த மகிமை காணக்கூடாத பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்து கொண்டிருந்தது. காரணம், அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம்.
இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவரோடு பாருங்கள், ஆவியானவர் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், அதாவது பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அவர் இந்த பூமியில் ஆதியிலே அவரும் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் மூலமாக, அதாவது தேவன் வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அங்கே ஆவியானவரும் அங்கு சிருஷ்டிப்பின் பணியிலே ஈடுபட்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலிலே ஆவியானவரும் முக்கிய பங்கு வகித்தார். இன்று ஆவியானவரை பற்றியதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நமக்கு இருக்குமானால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே நம்மால் இன்னும் வளர முடியும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அதெல்லாம் கடைசி காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா போதும், இப்போ என்ன, நான் இப்போ என் பாட்டை கவனித்தாலே போதும், என் பாட்டுனா வாழ்க்கை, வாழ்க்கையில் உள்ள பாடுகளை பார்த்தாலே போதும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் இந்த பூமியிலும் நீங்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் கருதுகிறேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், எல்லாம் நஷ்டம் குப்பைன்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அவருடைய பொறுப்புகள், ஸ்தோத்திரம், அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அவருக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த சில சிலாக்கியங்களை சில இடங்களிலே ஞானமாக விவேகமாக பயன்படுத்துவார். நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் நிருபங்களையும் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவர் ரோமானிய தளபதிகளுக்கு அரசர்களுக்கு முன்பதாக விசாரிக்கப்படும் போதெல்லாம் சில நேரம் பரிசேயன் என்று சொல்லி தப்புகிறார், சில நேரம் யூதன் என்று சொல்லி தன்னுடைய வாதங்களுக்கு அவர் வலு சேர்க்கிறார். ஆமாம், சில இடங்களிலே தான் ரோமானிய பிரஜை என்பதை சொல்லியும் சில இடங்களிலே தப்புவிக்கிறார். பாருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஆத்துமாவிலே அவருக்கு இருந்த எண்ணம் எல்லாமே குப்பை. ஆனால் தேவனால் அவர் தப்பித்து கொண்டே வந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவுக்குள்ளே வருவோம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவரால் நாம் அதை கற்றுக்கொள்வது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் விவேகமாக சில இடங்களிலே தப்புவிக்கப்பட்டு வந்தாலும் அவர் தேவனாலே தான் தப்புவிக்கப்படுகிறார். நான் ஒரு 3 உதாரணத்தை சொன்னேன். அது விவேகத்தின் மூலமாக தப்புவித்தார். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிந்திருந்தபடியினால் தான் அவர் தப்புவிக்கப்பட்டார். கப்பல் சேதத்திலே தப்புவிக்கப்பட்டார். அநேக முறை மரணத்துக்கு சமீபமாக இருந்து தப்புவிக்கப்பட்டார். எத்தனையோ முறை கசையடிகள், நிர்வாணம், கொள்ளையர்களால் ஏற்பட்ட தொல்லைகள், கள்ள சகோதரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். போதுமானவராக இருந்தார். அந்த பவுலின் தேவன், அவரை நாம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் முழு நேர ஊழியராக இல்லாமல் இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப பொறுப்பாளராக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு வேலை தொழிலிலே இருந்து கொண்டு இருக்கலாம், சொத்து சுதந்திரங்களை நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிகிற அறிவு அவசியமான ஒரு அறிவு. அந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடிக்கு, ஸ்தோத்திரம், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஏட்டில் இருக்கிற சுரக்காயை பற்றியதான சில இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஆனால் உண்மையான சுரக்காயை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் அதில் உள்ள ருசி தெரியும், அதில் உள்ள நல்ல தன்மைகள் புரியும், அது உங்கள் ஹெல்த்துக்கு எந்த விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல தான் இங்கேயும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இன்று
ஸ்தோத்திரம். இயேசு வாழ்ந்த காலத்திலே அதை குறிப்பிட்டார். ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படிக்கு ஊரெல்லாம் சுற்றி தெரிகிறீர்கள், அவன் உங்களை பார்த்து இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிறகு அவனை முன்னை விட ரொம்ப மோசமாக்கிறீங்கன்னு இயேசுவே குறிப்பிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று பரிசேய உபதேசங்களினாலும் ஏரோதிய புளித்த மாவினாலும் இன்று ரட்சிப்பின் வாழ்க்கையை விட்டு விலகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஊழிய அனுபவத்திலேயே எனக்கு எண்ணிக்கைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு எண்களை சொல்ல முடியும். சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவார்கள். இப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் வாழ்க்கை இவ்வளவு பரிதாபமாக இருக்குதே பிரதர், நீங்கள் முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் இப்போ தவறாக போய்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே மனம் திரும்புங்க என்று சொல்லி எத்தனையோ பேரை கர்த்தருக்குள்ளே நடத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக காணக்கூடாத அந்த தேவனிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டுதல், அதன் மூலமாக ஸ்தோத்திரம், நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்வார். பாருங்கள், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நம்மிடத்திலே அவர் வாசம் பண்ணினார். இன்று ரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ரட்சிப்பின் கிருபைக்கு பேரலாக சத்தியமும் இருக்குது. அங்கே அந்த சத்தியத்தையும் புரிஞ்சு கொண்டோமானால் தான் நம்ம கர்த்தருக்குள்ள தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த கிருபையும் சத்தியமும் உங்கள் வாழ்க்கையில், கிருபையிலே நீங்கள் பரிபூர்ண கிருபையை கர்த்தரால் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 1வது அதிகாரத்தில் அதுவும் கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையின் பரிபூரணத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிலே சத்தியத்திற்குள்ளே நடக்கும்போது தான் அந்த கிருபையின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறார். எபிரேய நிருபத்திலே வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் தவறு இழைக்கும் போது நாம் மறுபடியும் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம் என்று வேதம் பதிவிடுகிறது. ஆகவே ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார், சத்தியத்தை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்க இடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும் பொழுது அல்லல் தட்டிவிட்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத அறிவா, வெளிச்சமா என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு குன்றி போகாதிருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் அன்பாக எச்சரிக்கிறார். இன்னும் 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119:41. அங்கே பக்தன் அழகாக ஜெபிக்கிறான். உமது வாக்கின்படியே உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. பாருங்கள், அங்கே கர்த்தர் நேரடியாய் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சங்கீதக்காரன் அதை விசுவாசிக்கிறார். அவருடைய நேரடி வாக்கின் மூலமாகத்தான் நமக்கு கிருபையும் கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது, பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே கிடைக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரனை தேவன் அப்படி உயர்த்தி வைத்திருந்தார். இன்று கர்த்தர் நேரடியாக பேசுவார் என்றால் சில பேருக்கு அது ஏதோ கற்பனை கதையாக இருந்து கொண்டு இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். இயேசுவினிடத்திலே ஒரு பணக்கார ஆளுநர் ஒருவன் வந்தான். பாருங்கள், அவன் அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்திலே அவள் கொஞ்சம் தேர்ந்திருந்தார். ஜஸ்ட் லைக் அப்போஸ்தலர் பவுல் அவர் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போல் இருந்தான். அவன் ஒரு ஆளுநர், அதாவது ஆளுநர் என்றால் ஒரு பட்டணத்தின் மேயர் போன்றவர். அவர் இயேசுவை பார்த்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே,
நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். பாருங்கள், கர்த்தருடைய நேரடி வார்த்தை அவரை சந்தித்தது. உனக்கு இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு நீ என்னைய ஃபாலோ பண்ணி வா என்று சொல்லி. பாருங்கள், அது அவருக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய நேரடி வார்த்தை, வாக்கு. பாருங்கள், அவன் கீழ்ப்படிய மனதில்லாமல் திரும்பி போய்விட்டான். இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை ஆதாரம். இதை மாற்ற யாராலும் முடியாது. இன்று தீர்க்க தரிசனம் வரத்தை குறை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி சில பேருக்கு அது சபைக்குள்ளே அந்த எண்ணம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனமெல்லாம் அவங்களுக்கு அந்நியமாக தெரியுது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிப்பார்கள். அதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான ஜனமே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுவோம்னா அப்போ பைபிளை வாசிக்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சங்கீதம் 36:9 குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த முழு வேதாகமும் கர்த்தருடைய வெளிச்சத்தின் புத்தகம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். பாருங்கள், இன்று பரிசுத்த வேதாகமத்தையே கதை புத்தகமாக, சரித்திர புத்தகமாக, இலக்கிய புத்தகமாக வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் இந்த வேதாகமத்தை படித்து இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, ஜெயத்தின் பாதையிலே நடக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குரிய விஷயம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே சத்தியம் இருக்கிறது, அது வெளிச்சம். தேவனுடைய சத்தம், அது ஜீவனை கொண்டு வருகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உங்களை அர்ப்பணியுங்கள். அதே நேரத்தில் வேதாகமத்தை சில பேர் பார்த்தா எக்ஸாம், அதாவது போட்டி தேர்வுகளுக்காகவே பைபிளை வாசிக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களா, கர்த்தருடைய சத்தத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்பது கேள்விக்குரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று அதுக்கு பிறகு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பலன் வெளிப்படும்? நம்ம இருக்கிற நெருக்கடியில் கர்த்தரை எப்படி நம்மை விடுவிப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கிறார், அவர் கூப்பிடுகிறார். அவர் கூப்பிடுகிறதின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவென்றால் அங்கே விடுதலையும் பலனும் உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசின காரியங்களுக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் சொல்கிறார், சங்கீதத்தில் அந்த வார்த்தையும் இருக்கிறது, உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள். ஸ்தோத்திரம். இன்று நம்ம பக்தி அது தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினதாக இருந்து கொண்டு இருக்கிறதா? சத்தியத்திற்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோமா? பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய முகம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பிரகாசிக்கட்டும். உம்மை பின்பற்ற உதவி செய்வீராக. நீர் பேசும்போது ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு இடம் கொடாமல் அந்த பின்வாங்கி போன வாலிபனை போல அல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று ஆண்டவரை உம்மை ஃபாலோ பண்ண உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இடர்கள், பாடுகள், நெருக்கடிகளிலே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்புவீராக.
பரிசுத்த வேதாகமத்தின் அந்த வெளிச்சத்தையும் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது என்று சொன்னபடியா உமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். உம்முடைய வாக்கின்படியே உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் வருவதாக என்று சொன்னபடியா ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவர் தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்வீர்களாக, தயவை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, உமக்கே சகல துதிகன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.